நம்ம எல்லாருக்குமே இந்த வரலாறு நம்ம ஹிஸ்டரி நம்மளுக்கு தெரியும். என்ன, நோவா தேவனோட சஞ்சரிக்கிறான். தேவன் இந்த மாதிரி காரியங்களை சொல்லிட்டு ஒரு பேழையை உண்டாக்க சொல்றாரு. குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் பழுது அற்றதும் பழுதுள்ளதுமாக ஒவ்வொரு ஜோடி ஜோடாக எல்லாத்தையும் அதுல நிரப்ப சொல்லுவாரு. அதே மாதிரி பூமி ஃபுல்லாவே என்ன ஆகும், மழை பெய்யும், தண்ணினால ஜலப்பிரவாகம் எடுத்து எல்லாம் பூமியில அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நோவா ஆண்டவர் இதுல இருந்து போர்ட்ல இருந்து அந்த படகுல இருந்து பேழையில இருந்து வெளியில வர சொல்லுவாரு. நோவாவும் அவங்க குடும்பத்துக்கும் தேவன் கண்கள்ல கிருபை கிடைச்சு அவங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டுவாங்க நம்ம பார்ப்போம். அது மாதிரிதான் நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கோம். வந்தவங்க நம்ம மட்டும் வந்தோமா, நம்ம குடும்பத்தை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரதுக்கு, அவங்களுக்காக திறப்புல இருந்து நம்ம ஜபிக்க, உண்மையொத்தமா இருக்க, தேவன் சொன்ன காரியங்களை அவங்க கிட்ட சொல்ல, அவங்களுக்காக ஜபித்து, அவங்க சேர்ந்த அக்கிரமங்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு தேவனை அவங்க பக்கம் ரட்சிக்கும்படி, தேவனோட கிருபை அவங்க மேல இறங்கும்படி, நம்ம குடும்பத்தையும் ரட்சிக்கும்படி, நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம தேவனோட